இன்னைக்கு நாம சந்திக்க போறவங்களுக்கு ஒரு 40 வருஷம் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, ஓ! இவங்க சின்ன வயசுலயே வந்துட்டாங்களா மீடியாக்குன்னு நெனச்சுப்பீங்க. த வெரி யங் லுக்கிங், டைனாமிக், ஹானஸ்ட், டேலண்டட் அண்ட் எவர் ஸ்மைலிங் மாலா மணியன். பூர்ண சக்தி அ கேட்வே டு கிரேஸ்ஃபுல் ஏஜிங். மாலா மணியனை தூர்தர்ஷன்ல பார்த்துருப்பீங்க. அவங்க செவன் சேனல் ப்ரொடக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா ராஜ் டிவியோட ஹெட், இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை ரன் பண்றாங்க. ஹோஸ்டிங் ஷோஸ், ஆங்கரிங், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், மூவி ப்ரொடக்ஷன் அப்படின்னு இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம கூட பூர்ண சக்தியில நிறைய சுவாரஸ்யமான சினிமா மீடியா தகவல்களை ஷேர் பண்ண போறாங்க. சினிமா ஜேர்னி வித் ஜாம்பவான்ஸ் உங்களோடது நிறைய இருக்கு. சும்மா சாம்பிளுக்கு 2 பேர் கேட்கணும் எனக்கு. வேட்டையாடு விளையாடுல கமலஹாசன், ஓகே ஒர்க் பண்ணும்போது மணிரத்னம். இவங்க 2 பேர்கிட்டையும் ஒன் ஈச் ஒரு சின்ன லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லைட்டர் மூமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அவர் லேட் 80sலேருந்தே தெரியும். அண்ட் 90sல இந்தியன் அவார்டு வாங்கின போது அந்த இன்டர்வியூ இப்போ கூட வைரலா அப்பப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூ பண்ணும்போதும் தட் இஸ் ஒன்லி ஃபுல் ஃபிளெஜ்ட் இன்டர்வியூ தட் ஐ ஹவ் டன். எவ்ரி டைம் யூ கோ டு த ஷூட்டிங் ஸ்பாட் வேட்டையாடு விளையாடு ஆர் எனி ஸ்மால் திங் தட் ஹி டஸ் ஆல்சோ, இட் வில் லுக் as if the enthusiasm will be like, நான் இன்னைக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன், ஐ எம் ஹியர் டு அச்சீவ். ஸோ இன்னைக்கு நான் அதை சரியா பண்ணலன்னா அவ்வளோதான், நாளைக்கு நான் இருப்பேனா அப்படி அந்த என்தூசியாசம் வில் பி பிரிம்மிங். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் நான் சொல்லலாம்னா, வேட்டையாடு விளையாடுல ஒரு சீன்ல பிரகாஷ் ராஜும் கமலும் மீட் பண்றாங்க. அங்க பின்னாடி போலீஸ்காரங்க பெரேட் நடந்துட்டு இருக்கோம். ஸோ அது இப்போ சொல்லலாம், ரொம்ப வருஷம் ஆயிட்டதுனால ரியல் பெரேட். இட் வாஸ் நாட் அ செட்டப் பெரேட். ரிப்பப்ளிக் டே கிட்ட வந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு டிஸ்டன்ட் ஊர்ல, சவுத்ல, டவுன் சவுத் ஒரு சின்ன ஊர்ல நடக்கிற ரியல் பரேட். ஸோ வி ஹேட் டேக்கன் பர்மிஷன் தட் அது யாரையுமே காட்ட மாட்டோம். ஆனால் அந்த ஃபோர் கிரவுண்டில் அந்த பில்டிங் காம்பவுண்டோட என்ட்ரன்ஸில் இவங்க 2 பேரும் ஒரு ஜீப் முன்னாடி நின்று ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி பர்மிஷன் வாங்கியிருக்கோம் ஷூட் பண்ணுறதுக்கு. அந்த ஷூட்டிங் நடக்கும்போது இவங்க பெரேட் இதெல்லாம் நான் என் கண்ட்ரோல்லே கிடையாது. ஸோ அப்போ அவங்க இத்தனை மணின்னா அத்தனை மணிக்கு அந்த பெரேடை ரிஹர்சல் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அது பேக் ட்ராப்பில் அது வரணுங்கிறது தான் அந்த லொக்கேஷனே. ஸோ ஐ கெப்ட் டெல்லிங் பிரகாஷ் ராஜ் அண்ட் கமல் சார், நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் அசம்பிள் ஆகிடணும் சார், ஏன்னா 6 to 6:30 அவங்க முடிச்சிடுவாங்க, அதுக்குள்ளே அந்த ஷார்ட்டை எடுக்கணும். ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். டு சம் எக்ஸ்டென்ட், டு ஒன் எக்ஸ்டென்ட் திடீர்னு பிரகாஷ் ராஜ் என்ன சொன்னார்னா, நீ இப்போ அதுதானே சொல்லி வர, திருப்பியும் கிளம்பும் போது திருப்பியும் சொல்ல போற இல்லையா, நான் நைட்டே அங்கே போய் படுத்துடுறேன் வெளியில ஜீப்ல, நீ கவலையே படாத, அது வந்துடும், நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனாங்க. Both of them were ready on time and that scene was shot with the real police people rehearsing the parade. முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க முடிச்சிட்டு கலைஞ்சு போகும்போது தான் அவங்க பார்த்துட்டு they came running and they said, we thought some real cops were standing, we didn't know this was Kamal and Prakash Raj ன்னு சொன்னாங்க எல்லாரும். Wow. மணி சார் பை டிஃபால்ட் அவரே அண்ட் பிசி சாரோட காம்பினேஷன் வேற இந்த வாட்டி. ஓகே கண்மணி 2 பேரும் நான் சொன்ன இதே தான். there was a very tough shoot in Bombay. ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று வீட்டியில் எடுக்கணும், ஒன்று நார்மல் அந்த லோக்கல் ட்ரெயினில் எடுக்கணும். இந்த ஸ்டேஷன் டு அந்த ஸ்டேஷன் போனோம். அண்ட் அது எல்லாமே அந்த ஆஃப் பீக் ஹவர்ஸ், லேட் நைட் ஹவர்ஸ், சாட்டர்டே நைட்டு, அது சண்டே மார்னிங் இப்படி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம். ஸோ ஹெக்டிக்காக கிட்டத்தட்ட ஒரு 30 hours ஆஃப் கண்டினியூஸ் ஷூட்டிங் அண்ட் இங்கேருந்து அங்கே ஷிஃப்டிங் அந்த மாதிரிலாம். எனக்கு ஒரு சின்ன டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது, எப்படா, ஏன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கும் வேறு. ஸோ சாப்பாடு அப்பப்போ கொடுத்தெல்லாம் அனுப்ப முடியாது. டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்கன்னா அவ்வளோதான், அடுத்த நாள் காத்தால் தான் வர போகிறாங்க, அடுத்த நாள் காத்தால் இங்கே ஓடணும், அப்படியே கண்டினியூ ஆகணும் ஷூட்டிங். நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ கொடுக்குறது, நடுவில் 2 மணிக்கு அப்படி பசிக்குமே அந்த மாதிரி. ஸோ டீ பன் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் அவங்க வரணுமே, ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ ஹூ ஆர் வெயிட்டிங் ஹியர் கேன் ஈட். பட் மெயின் க்ரூ ட்ரெயினில் அப்படி போயிட்டாங்கன்னா அவங்க உள்ளே வெளியில் போய் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கெல்லாம் தே ஹேட் வி ஹேவ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட். ஸோ போய் கொடுத்துட்டெல்லாம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஏர்லி மார்னிங் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு ரஷ் பண்ணுறோம், அந்த மாதிரி வரும். அவங்க த வே தே ஜஸ்ட் காட் இன், டக்கு 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 டக்குன்னு அந்த ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணி ரெடியா
மாலா கெட் மீ சம் பிரேக்ஃபாஸ்ட் இந்த கடையில் இருந்து சும்மா அந்த பன் வாங்கி கொடுங்க போதும் அப்படின்னு வே தே செட். I was like, oh my god. நம்ம நினைப்போம் இல்லையா இங்க உட்காந்து தாஜ்ல இருந்து எனக்கு இது வருமா அது வருமா அப்படியெல்லாம் இல்ல. அந்த ஸ்டேஷனுக்குள்ள நுழையும் போது இருந்த ஒரு கடையில இருந்து you just get me this அப்படின்ட்டு கடகடான்னு ஓடி போய் 2 பேரும் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம், இந்த படம் எப்படி வருதுன்னு பொறுத்துதான் என் கெரியருங்கிற மாதிரி. It's such a proven combination and this their umpteenth film, but they worked as if this is my first film and here I am to make my name மாதிரி ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணுவாங்க. மணி சார்லாம் வந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து த மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன்னா ராயல் சல்யூட் அப்படின்னு. அவர் நினைச்சா ஃபார் ஹூ ஹி இஸ் நாட் ஜஸ்ட் டுடே ஃபார் சோ மெனி இயர்ஸ், ஒரு கதை எழுதுறதுக்கு அங்கேயும் இங்கேக்கு ஃபாரின் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், எங்கே வேணா போய் உட்காந்து கதை எழுதலாம். பட் லைக் அ டிப்பிக்கல் ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கூட கிடையாது, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கம்பெனி நான் ரன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி. He will come, he will sit in his office room and churn out those great scripts. ஒரு நாள் கூட லேட்டா வர மாட்டாரு, ஒரு நாள் கூட நான் தானே பாஸ் நான் வரலன்னா என்ன அப்படி இருக்கவே இருக்காது. ஃபுல் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் 2 நாள் he will tell us, okay நான் வந்து இதை இந்த இடத்துக்கு போய் உட்காந்து அதை ஒரு ஃபைன் டியூன் பண்ணி தனியா ஒரு இடத்துல இருந்து அதை படிச்சு பார்த்துட்டு வர போறேன்னு. சம்டைம்ஸ் he'll go with சுஹாசினி ஆல்சோ. ஸோ 2 பேரும் போயிட்டு 2 நாள் அந்த ஃபைனலைஸ் பண்றது அந்த மாதிரி டெடிகேஷன் ஒரு எனிதிங் நீங்க பார்க்க முடியாது. எனக்கு இங்க உட்காந்தாதான் மூடு வரும், இங்க உட்காந்தாதான் எழுத முடியும் எல்லாம் கிடையாது. ஃபேண்டாஸ்டிக். ஆஃபீஸே பியூட்டிஃபுல்லா இருக்கும், அவர் ரூமும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் அதை தாண்டி டெய்லி இங்க வரதுக்கு எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்ற எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம்ல, அப்படி இல்லை. அதை நான் பண்றது ரொம்ப சிம்பிள் அண்ட் இட்ஸ் நத்திங் பிக். பட் அது மாதிரி மணி சார் வந்து அந்த மாதிரி வந்து உட்காந்து எழுதுறதோ, இப்போ நான் இன்னைக்கு போய் அதை கண்டினியூ பண்ணி எழுதியே ஆகணும், அவருக்கு ஒரு கம்பல்ஷனே கிடையாது. எனக்கு இன்னைக்கு மூடு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு ரொம்ப டைம் ஆகாது. பட் I've been there for almost 2 years in that company. I've seen him almost all days following the routine. No break. That's why they are there. Yes. இது also for the senior citizens will be such a great inspiration. பொன்னியின் செல்வன் நான் வந்து மணி சார் ஃபிளாட்டர் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. பட் other than him, with all due respect to all other directors in the industry, அவரை தவிர வேற யாராலையும் அந்த படத்தை அந்த கோவிட் டைம்க்கு ஜஸ்ட் முன்னாடி ஆரம்பிச்சு அந்த டைம்ல முடிச்சு அந்த பட்ஜெட்டுக்கு முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, as a person who is this is my 40th year in the industry, I'm saying it's a big no. நீங்க எந்த டைரக்டர் வேணா மனசுல நினைச்சுக்கோங்க. Amazing. With all due respect to them, I'm saying Amazing. no one other than Mani Ratnam could have done it. Wow. அவரை மாதிரி ஒரு கமாண்ட் இருக்கிற அந்த சப்ஜெக்டோட அவரோட இது தெரிஞ்சுதான் அத்தனை ஆர்டிஸ்டும் அதான் we can see the difference. எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் ஒரே மாதிரி இருப்பாங்களா, இவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அதே மாதிரி இருப்பாங்களான்னா இல்லை. இப்போ ஆக்சுவலா ஐ ஹர்ட், நான் பார்க்கல, தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல கூட சொன்னாங்களா, அது எப்படி மணி சார் ஷூட்டிங் நான் மட்டும் 5:30 மணிக்கு ஓடி வரீங்க எல்லாரும் அந்த மாதிரி அந்த டிசிப்ளின். Luckily, thankfully, I have been in all the right places all through my career that I have followed a certain discipline, a certain, do's and don'ts. So, that is there everywhere என்றதான் நான் சொல்ல விரும்புறேன். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.